எங்கள் அன்பின் ஆண்டவரே, மடிமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதங்களில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை சிந்திக்கவும் நல்லமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஏற்படுத்தியிருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக, தருணத்துக்காக, ஒழுங்குக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இன்றைக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் தாபரித்து பொதுவான கிருபையின் மூலமாக, சிறப்பான கிருபையின் மூலமாக உன்னதமானவராக செயல்படுகிறவராக இருக்க காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். ஆன்லைனில் கேட்கிறவர்களுக்காக, தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டுவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அம்மையாரில் நாம் தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து பார்த்து வருகிறோம். தேவனுடைய குணாதிசயம் என்பது வேதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் பல வாரங்களாக ஆண்டவருடைய குணங்களை குறித்து பார்க்கிறோம். ஒரு நபரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய குணங்களை வைத்து நாம் அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு அது வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் யார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது மனிதன் எம்மாத்திரம். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் படைத்தவைகளை பார்க்கும் பொழுது மனிதன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். தேவன் படைத்தவைகளே இவ்விதமான மேன்மைக்குரியவைகளாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து கடந்த நாட்களில் பார்த்த சில அவருடைய குணங்களை நாம் மறுபடியுமாக நினைவு கூறுவோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவன் எல்லை இல்லாதவர். அதாவது மனிதனுக்கு ஒரு எல்லை உண்டு. நம்ம எங்கே இருந்தோம்னா இன்னொரு இடத்துல இருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லை என்பது கிடையாது. இந்த வானத்துக்கு எல்லை என்பது இருக்கிறதா என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் எல்லை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இந்த வானம் எங்கே முடிய தெரியல. இது எல்லாமே வெற்றிடமாக இருக்கிறது. இந்த வெற்றிடத்தில் எவ்வளோ பெரிய சூரியன், சந்திரன், சூரியனைப் போல பல மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள், பூமி எல்லாம் அப்படியே அத்தாந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இவைகளை அழகாக அவர் அமைத்திருக்கிறார். இதற்கு எல்லை உண்டு, ஆனால் ஆண்டவருக்கு எல்லை என்பது கிடையாது. அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவனில் அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் என்பவர். நிறைய சமயங்களில் மனிதர்கள் தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில் அவரை குறித்து சிந்திப்பதோ பின்பற்றுவதோ இல்லை. அல்லது மற்ற அநேகர் ஏதோ ஒரு மனிதனைப் போல ஆண்டவரை நினைத்து கொள்ளுகிற காரியமும் உண்டு. அதனால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எவ்வளவு ஒன்றுமில்லை என்பதையும், அவளுடைய பிரச்சனை என்பது ஒன்றுமில்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும். இவ்வளவு பெரிய தேவன் எனக்காக செயல்படுவாரானால் என்னுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. அவை முதலாவது நாம் பார்த்தோம், ஒரு எல்லை இல்லாதவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அந்த எல்லையில் நம்ம பார்த்தோம், உண்டாகிறது எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இவர் எல்லாவற்றையும் அவர் தாங்கி பிடித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு சூரியனும் சரி, ஒரு சந்திரனும் சரி, இவைகளெல்லாம் அவர் தாங்கி ஆளுகை செய்கிறார். மனிதனை மாத்திரமல்ல, இவைகள் அனைத்தையுமே அவர் தான் ஆளுகை செய்கிறார். இவைகளெல்லாம் அங்கு இயங்குகிற ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நடப்பிக்கிறவர் தேவன். இப்போ இந்த ஒரு மைக் இருக்குன்னா கூட அந்த மைக் என்பது ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதை உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க விதமாக எல்லாவற்றையுமே
ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், மனிதன் உள்பட. ஆகவே அவருக்கு முதலாவது எல்லை என்பதே கிடையாது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், ஆண்டவர் மாறாதவர், இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். மனுஷனாகிய நாம் என்ன பண்ணுறோம்? மாறிவிடுகிறோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. சூழ்நிலைகளின் மாற்றம். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் கொஞ்ச காலம் கழித்து அவர் வருவாரானால் நான் சொன்ன அந்த கால நிலையிலேயே அல்லது அந்த நிலையிலேயே நான் இருப்பேன் என்று திட்டமாக சொல்ல முடியாது. அப்போ ஒருவேளை நான் சொல்லலாம், அன்றைக்கி சொன்னேன், ஆனால் இன்றைக்கி என்னால் முடியாதப்பா, இது எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் மாறாதவர். ஆகவே தான் அவர் சொல்கிறார், யாக்கோபின் புத்திரரே, நான் மாறாதவராக இருக்கிறதுனால நீங்கள் நிர்மூலமாகவில்லை. மனுஷன் எவ்வளோ சீக்கிரம் மாறி விடுகிறோம், நம்மை மாறிடுறோம்ல. ஆனால் தேவன் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அவருடைய திட்டம் மாறாது, அவருடைய நோக்கம் மாறாது, அவருடைய சித்தம் மாறாது. உலகம் உண்டார்க்குன்பாகவே அவர் எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணிட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இவைகள் எல்லாவற்றையும் அவர் உலகம் உண்டான பின்பாக ஐயோ இது இப்படி போகுதே, அது அப்படி போகுதே, அதை மாற்றிடலாம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு ஆகவே மாற மாட்டார். மூன்றாவதாக, தேவன் அவரில் போதுமானவராக இருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு தனியாக இயக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு இந்த சட்டை வேணும்னா இதுக்கு இந்த சட்டை துணியை நெய்தவர்கள் இருக்க வேண்டும், அதை தைக்கிறவர்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் நான் இந்த சட்டையை போட்டுக்க முடியும். இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே பார்க்கும் பொழுது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. இப்போ கரண்ட் இருக்குன்னா இந்த டியூப் லைட் இருந்து கரண்ட் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, அல்லது கரண்ட் இருந்து டியூப் லைட் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. எல்லாமே மனிதர்களாகிய நாம் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறவர்களாகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் ஒருவரையும் சார்ந்து இருக்கிறவர்ல, உன்னையும் என்னையும் சார்ந்து இருக்கிறவர்ல. அதாவது அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்கிறார். ஒருவேளை எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றாமல் போனால் ஆண்டவர் ஐயையோ இந்த மனிதனுக்கு இந்த கட்டளையை கொடுத்தேன், இவர் நிறைவேற்றவில்லையே அப்படின்னுட்டு திட்டங்களை மாற்றுகிறவர் அல்ல, அது வேறு எந்த விதத்திலும் அவர் விதமாக செயல்படுகிறவர் அல்ல. ஆகவே அவரை நீங்களும் நானும் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் சார்ந்து கொள்ளலாம். அவ்விதமான ஒரு தேவன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக அவரை பார்த்தோம், அவர் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லவர் என்பதை பார்த்தோம். அது அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. மரியாள் கேட்குறா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த நிகழ்வே நடந்தது இல்லையே, பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக வரும்பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய், கற்பந்தரிக்கப்படுவாய்ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி ஆகும், எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கும் எனக்கும் அது புரியாதது தான். அப்போ ஆண்டவர் சொன்னால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பூமியை பார்த்தா இந்த பூமி தன்னைத்தானே 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. சூரியனை 10,000 மைல் வேகத்தில் சுற்றிட்டுருக்கு. இதுக்குரிய சக்தி எங்கே வருது, இதை எப்படி இயக்கப்படுகிறது, ஒரு நாளும் தவறாமல் செயல்படுகிறது எப்படி, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை என்பது அசாதாரணமான வல்லமை. யோபு தன்னுடைய கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை பார்த்து அவன் சில காரியங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார்.
அப்பொழுது யோபு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் எங்கும் இருக்கிறவர். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன், அடுத்த செகண்டு என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் அவருக்கு தெரியும். ஒருவேளை அந்த சர்ச்சில் இருக்கிற ஒருவரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, அவங்க மனசில் என்ன ஓடுது, இப்போ உட்காந்துருக்கிற உங்கள் மனசில் என்ன இருக்குது. இப்போ ஒரு வேளை அமெரிக்காவில் ஒரு நபர், அந்த ஜனாதிபதி ஜோ பைடன், அவர் இப்போ எங்கே இருக்கிறார், என்ன பேசிகிட்ருக்காரு, என்ன சிந்திட்டுருக்காரு அவருக்கு தெரியும். ஜப்பானில் ஒரு வேளை அந்த பிரைம் மினிஸ்டர், இப்போ வாஜ்பாய் இருக்கா, அந்த மோடி இருக்காருன்னா அவருடைய இப்போ எங்கே இருக்கார், என்ன சிந்திக்கிறார், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், உலகம் எப்போ முடிய போகுது, எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் எங்குமே வியாபித்திருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை. நம்ம பார்க்குறோம், நிலவை நம்ம போய் தொட்டதில்லை, ஆனால் நிலவு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. பௌர்ணமி எப்போ பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக அது இருக்குது. தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நாம் அங்கு பார்க்குறோம், சின்ன மின்மினி பூச்சி போல இல்லை, அப்போ அது இருக்குதுங்கிறது தெரியுது. அது எத்தனை மைலுக்கு அப்பால் இருக்குது, கோடி கோடி மைலுக்கு அப்பால். ஒரு மனுஷன் அவ்வளோ வேகமாக பிரயாணம் பண்ணால் கூட பல வருடங்கள் ஆகுன்னு சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் ஆண்டவர் அங்கேயும் அங்கேயும் அவர் தான் இருக்கார். என்ன சொல்கிறார், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இவர் தேவன். அம்மையால இவர் தேவன் என்பதை மறந்துடுறதுனால தான் மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் அவனை கொஞ்சம் ஒரு பெருசாக எண்ணிக்கிறான், அவனை உயர்வாக எண்ணுகிறான். அது எவ்வளோ மதியனம் என்பதை அவன் அறியாதவனாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை குறித்து மேன்மையாக சிந்திக்கிறான். அடுத்து 6வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அது 5வதில் பார்க்கும் பொழுது 6வது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஹி இஸ் ஆல் நோயிங். ஆபிரகாம் காலத்தையும் அவர் தெரியும், ஈசாக்கின் காலம் அவருக்கு தெரியும், யாக்கோபின் காலம் எனக்கு தெரியும், உங்களுடைய காலம் தெரியும், என்னுடைய காலம் தெரியும், நான் எப்போ மரிக்க போகிறேன் எனக்கு தெரியும், நான் மரித்த பின்பாக இந்த உலகத்தில் என்ன எவ்வளோ நாள் ஆக போகுது, எத்தனை வருஷம் உயிரோட இந்த உலகம் இருக்க போது தெரியும். ஒருவேளை நான் மரித்த பின்னால் இந்த சபை எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், யார், எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அவர் எப்போ வரப்போகிறார், எப்போ உலகத்தை முடிக்கப் போகிறார், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஆல் நோயிங். அவருக்கு எல்லாம் அம்னிசன், அதாவது அவருக்கு தெரியாததே கிடையாதுங்க. நாளைக்கு நமக்கு தெரியாது என்ன நடக்கும் தெரியாது, அவ்வளோ அடுத்த வருஷம் எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. இப்போ ஒரு வருஷம் ஆரம்பித்து இன்றைக்கி கடைசி நாள் வந்துருச்சு. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த ஆண்டையே பார்க்க முடியல. ஆகவே அவர் எல்லா காலங்கள் நேரங்கள் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். இது அவரை குறித்த உயர்வான காரியங்களை பார்க்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்களானால் அந்த ஒரு 8வதுல 7வது பார்த்தீங்கன்னா, காட் இஸ் வைஸ். அவர் ஞானம் உள்ளவர். ஞானம் உள்ளவர்னா ஒரு பரிபூர்ண ஞானம் அவருக்கு இருக்கு. He knows everything. எப்படி செய்யணும், என்ன செய்யணும், மனிதனை எப்படி அவனை வழிநடத்தணும், உருவாக்கணும். அவருக்கு முன்னால் ஒன்றுமே மனுஷன் இல்லைங்க. அவர் சர்வ ஞானம் உள்ளவர், ஞானத்தோடு செயல்படுத்துகிறவர், சகலத்தையும் உருவாக்குகிறவர். எந்த இடத்துல அவர் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். பிதாவானவர் திட்டமிட்டார். அவருடைய திட்டத்தை அழகாக பிதாவானவர் அங்கு திட்டமிட்டதை குமாரன் இந்த உலகத்தில் அவருடைய திட்டத்தின்படி தன்னுடைய மக்களுக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாதித்து பிதாவின் வலது பார்சத்தில் இப்பொழுது அவர் வீற்றிருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவி அந்த உலகத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை எல்லாம் அவர் தெரியும். அவர் அறியாத ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மிருகம் இல்லை, ஒரு எறும்பு இல்லை, ஒரு கொசு இல்லை, எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார்.
ஆகவே தான் சில சமயங்களில் பிரசங்கம் பண்ணும் பொழுது மனிதனுடைய இருதயத்தோடு அவர் பேசுகிறார். யாரோட பேசுகிறார்? யாரை தெரிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தில் பேசுகிறார், அவர்களை இழுக்கிறார், கூப்பிடுகிறார். குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அவர் அழைக்கிறார். சகேவ், அந்த மரத்தின் மேல் கூட சகைவை கீழே இறங்கி வா. சவுல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய சுய வழியில் போயிட்டு தான் அழைக்கிறார், சவுலே சவுலே. அப்பொழுது ஆண்டவரே நீ யார்? அப்போ சொல்கிறாரு, இவன் ராஜாக்களுக்கு முன்பாக எல்லாருக்கு முன்பாக எனக்கு சாட்சியாக இருக்க போகிறான். சவுலை கண்டு அங்கே ஊழியக்காரன் பயப்படுகிறான், போய் ஜெபிக்க சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், அவன் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதனாலே அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை உள்ள பெறுது. சில சமயத்தில் நம்முடைய காரியங்களெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு விசுவாசங்கிறது ஒரு அசாதாரணமான காரியம். பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்னா அவருக்கு அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியும். ஒரு தோல்வியை நான் சந்திக்கிறேன்னா அந்த தோல்வி ஏன் அவர் அனுமதிக்கிறார்? ஆண்டவரிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது, அதையும் கூட அவர் திட்டத்துக்குட்படுத்தி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உபத்திரம் எவ்வளோ நல்லதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, காட் இஸ் வைஸ், இவ்வளோ ஞானம். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், அவர் உண்மையுள்ளவர். இந்த வசனத்தை நீ நம்பி வாழ முடியும். இப்படி சொல்லிட்டாரே, இன்னைக்கு மாறிடுவாரா? அவர் மாற மாட்டார். மோசையை கொண்டு அழுதினவர் அப்படிதான். ஆகவே அவர் ரொம்ப உண்மையுள்ளவர். அவர் கர்த்தர் உண்மையுள்ளவர். நீங்கள் அவரை சார்ந்து அவரை நம்பி வாழலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்களுக்கு பொதுவாக மனுஷன் என்ன பண்ணுறான்? அவன் உண்மையுள்ளவனாக இருப்பதில்லை, அதுதான் பிரச்சனையே. அவனே தேவனை விட்டு விலகி போகிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய உண்மை தன்மையில் மாறுகிறவர் அல்ல. போன வாரம் பார்த்தோம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஒரு மனுஷனை பார்க்கும்போது இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப நல்லவர், பலருக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கார். இன்னொரு மனுஷனை, ஒரு ஸ்திரியை பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் சரியில்லை, இந்த ஸ்திரீ சரியில்லை. அவருடைய குணநலன்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவன் சொல்லலாம், இந்த அம்மா, இந்த ஐயா ரொம்ப பெருமை, ஆண்டவருக்கு மேலே தன்னை உயர்த்துகிறவங்க, இவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படியாதவர்கள். பல விதங்களில் ஆண்டவர் எல்லாரையுமே அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு வேளை ஆண்டவர் இப்போ தோற்று போயிட்டாரா? இல்லை, ஜெயமுள்ளவராகவே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கலையே? ஆமாங்க, யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைக்கிறார், அவருடைய உள்ளத்தில் பேசுகிறார், அவங்க உள்ளத்தை மாற்றுகிறார், அவருடைய உள்ளத்தில் அடிபணிய செய்கிறார், அவங்க உள்ளத்தில் அந்த விசுவாசத்தை தருகிறார், அந்த உள்ளத்தில் அந்த நம்பிக்கை அவர் தருகிறார், அந்த இருதயத்தை அவர் ஆட்கொள்ளுகிறார். மற்றவங்க அவர் விட்டுடுறார். அது ரொம்ப ஆபத்தானது. இவ்வளோ எத்தனையோ இந்த அருமையான சத்தியம் இருக்குது, ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறது இல்லையே. அவன் வேதம் சொல்லுகிறது, யாரை அழைக்கிறார் அவளை தெரிந்து கொண்டாரோ அவளை அழைக்கிறார், நீதிமானாக்கார், மகிமைப்படுத்துகிறார். அவங்க வாழ்க்கையில் வெற்றி சிறந்தவராகத்தான் இருக்கார். அவர் தோற்று போகிறதே இல்லை. நிறைய பேர் மாறி போகிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுகிறது உண்மையில்லவெல்லாம் இருப்பதில்லை. அப்போ ஆண்டவர் தோத்துட்டாரா? ஐயோயோ, ஆண்டவர் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் தோற்று போகவே மாட்டார். அவர் திட்டமிட்டார், செயல்படுத்துவார், அவ்வளோதான். இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறோம் நல்லவர். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்னவென்னா, தேவன் நீதி உள்ளவர். He is a God of justice. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி ஒரு கோர்ட்டில் அவர் என்ன வேலை? நீதியை அவர் பிரகடனப்படுத்தணும். 2 பேர் குற்றவாளி இருக்காங்க, அதில் நீதியை அவர் நிலைநாட்ட வேண்டியவராக, நீதி அரசர்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ். ஆகவே இவர் நீதியில் ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமாக செய்கிறவர். உபாகமம் புத்தகத்தில் அவருடைய நீதியை குறித்து நம் சில இடங்களில், பைபிளில் நிறைய இடங்களில் அவருடைய நீதியை குறித்து நாம் பார்க்கிறோம். உபாகமம் என்பது மோசே
இஸ்ரவேல் மக்கள் வனாந்திர பிரயாணத்தில் முடிந்த பின்பாக அங்கு அந்த மக்கள் கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவரிடத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, அவர் நல்லவர், நீதி உள்ளவர், அவரை உண்மையாய் பின்பற்றுங்க. அந்த 32வது அதிகாரத்தை 4வது வசனத்தில் சொல்கிறார், இவர் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, அவர் கண்மலை அசராது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் செய்கிற கிரியை எல்லாம் பர்ஃபெக்ட், பரிபூர்ணமானது. இஸ் அ ராக், அசைக்கப்படாதவர். அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் செய்கிறதில் எல்லாத்துலேயுமே நியாயத்தை தான் செய்வார், அநீதியை செய்ய மாட்டார். நம்ம செஞ்சிடறோம், ஒரு காரியம் மாறினோன்னா நம்ம வேறு மாதிரி மாறிடுறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவருடைய நியாயக்கேடு என்பது கிடையாது. அவர் நீதியும் செம்மையுமானவர், அதாவது அவர் நீதியானவர். ஹி இஸ் ரைட். இவர் தாங்க தேவன். ஆகவே தீட்டானது என்று உன்னுடைய வாழ்க்கையில் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தேவனுக்கு முன்பாக நீ போய் உன்னை ஆண்டவரே நான் நல்லவன் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, நான் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன், எவ்வளோ அறிவீனமாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யும். தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் பாருங்கள், பெருமையுள்ளவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவங்க முடிவை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுது, அவங்க முடிவு சமாதானமாக இருக்காது. ஆனால் தாழ்மையினுடைய முடிவை நோக்கி பாருங்கள், அது எப்போவுமே சமாதானமாக இருக்கு. ஏன்? ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே அவர் அங்கே கிருபை அளிப்பது இல்லை. பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே அவர் அங்கே எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அந்த பரிசேயன் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறான். உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவனிடத்தில் எவ்வளோ நல்ல பல காரியங்களை நாம் பார்க்குறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனிடத்தில் உண்மையாக சொல்லப்போனால் எவ்வளோ மெச்சத்தக்க பல காரியங்கள் இருக்கத்தான் செய்து. பரிசேயனை பாருங்கள், அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இப்படி உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், நான் அந்த மனுஷனை போல இல்லை. இல்லை, இவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக உன்னுடைய நீதி என்ன நீதின்னு கேட்குறீங்கள? அது அறியாமை வெளிப்படுத்துகிறது, அறியாமை காட்டுகிறது. ஆகவே அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் அல்ல. ஆண்டவரிடத்தில் நம்முடைய உண்மையான விதத்தில் கிருபை வேண்டுமானால் தாழ்மையை தவிர வேறு வழியே கிடையாதுங்க. ஆனால் இயற்கையாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை வராதுங்க, தாழ்மை வராது. ஏன்? அது நாம் பிசாசிலிருந்து சுதந்திரித்து கொண்ட குணம். அது பெருமை. எது பிசாசு விழுந்தது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் ஏன் விழுந்தாங்க? தேவர்களை போல் ஆவீங்கன்னு சொன்ன உடனே அவங்க தங்களுடைய பெருமை நிமித்த விழுந்தார்கள். அருமையார்களே, தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறத போல வேற ஒருவரையும் அவர் ஒருவேளை ஒரு மோசமான நபராக இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் கூட அவன் தன்னை குறித்து அவன் ஒரு சரியில்லைன்னு என்ற ஒரு மனநிலை இருந்தால் அவன் அது ஆண்டவர் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் ஒரு பெருமை, அது இல்லாமல் ஆவிக்குரிய பெருமை ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறாருங்க. ஆவிக்குரிய பெருமை என்ன? பிசாசனுடைய குணம்தான் ஆவிக்குரிய பெருமை. அவன் தூதனாக இருந்தவன் கீழே விழுந்த காரணம் தேவனைப் போல. அதுமாதிரி ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியைத்தான் செய்வார். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், சங்கீதம் 111:7 அவர் நீதியின் உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவன் நோக்கி இருக்குது. அப்படின்னா என்ன?
நான் ஒரு மோசமான நபராக இருந்தால் நான் போய் ஆண்டவரே நான் சரியில்லை. அந்த ஆயக்காரனிடத்தில் என்ன நல்ல குணம் இருந்தது? ஆனால் தாழ்மைங்கிற அருமையான குணம் இருந்ததில்ல. பாவியாக என் மேல் கிருபையாயிரமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க பரலோகத்தில் போய் இன்றைக்கி அநேகர் பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பரலோகத்தில் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அங்கே தாழ்மையிலவர்களுக்கு தான் பரலோகம். ஐஸ்வர்யவான் ரத்தாபரமாக அவனுக்கு சௌகரியமாக வாழ, அவனுக்கு வியாதி இருந்த மாதிரி தெரியல, அவனுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது, அவனுக்கு விரும்பின நடந்திருக்கு, அவனுக்கு மற்ற ஒரு கஷ்டம் இந்த மாதிரி தெரியல. ஆனால் தன்னை தாழ்த்தவன் விரும்பலை. ஆனால் லாசரு அவனுடைய வாழ்க்கையின் வறுமையின் மத்தியில் அவனுடைய கிருபை சார்ந்தாகவே தான் என்றைக்குமே தாழ்மையிலவர்களாக இருந்தால் அவங்க நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி தாழ்மையின் வழி தான். பாவியாக என் மேல் கிருபை ஆயிரும், வேறு வழி இல்லைங்க. சுயநீதி, சுய சித்தம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பெருமையை உடைக்க முடியாத நீ வாழ்வாயானா அது இன்னும் பயங்கரம். என்ன வேதம் சொல்லுது? ஆண்டவர் பெருமையிலுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். உன்னால் நீ மனம் திரும்ப விரும்பினாலும் வர விரும்ப மாட்டேன், மனம் திரும்ப முடியாது. ஏன்? ஆண்டவரே உன் இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்காருன்னா உன்னால் முடியாது. பார்வனை தான் கடினப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கடினப்படாகவே யாருமே பெருமைக்காரர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அவங்க மனம் திரும்பக்கூடாதபடிக்கு அவளுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் பைபிள் சொல்லுது. ஏசாவை இருதயத்தை கடினப்படுத்திட்டார், யாக்கோபை சினைத்தார். ஆகவே ரொம்ப பயப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பெரிய தாளந்து, பெரிய உனக்கு ஆவிக்குரிய திறமை எல்லாம் தேவையில்லை, தாழ்மை தான் தேவை. ஆனால் தாழ்மை இல்லாத ஒரு நபரை நீ பார்ப்பாயானால் ஒன்று அவருடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய குணம் அவர்களை ஆட்கொள்ளுது, அல்லது ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்பக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஏசாயாவில் சொல்லப்படுகிற அவள் இருதயத்தை கொழுத்த பண்ணி அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பக்கூடாதுங்கிறதுனாலேயே ஆண்டவர் அதை செய்கிறார்னு சொல்கிறார். இல்லை, அது ரொம்ப பயங்கரம் இல்லை? ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்க மனம் திரும்பக்கூடாது, மனம் திரும்பலை குறித்து போதிக்கிறது பார்க்குறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர்கள் மனம் திரும்பக்கூடாது என்பதாகவே ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அல்லே, அப்போ ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ பயப்படணும் இல்லை? ஆண்டவருக்காக ஆண்டவரை குறித்து நம்ம அதிகமாக பயப்படணும். அவங்க இருதயத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சுவிசேஷத்திலையும் சொல்கிறார், அவங்களுடைய இருதயத்தை அவங்க மனம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இவ்விதமாக செய்கிறேன் என்பது. அப்போ ஆண்டவர் மனம் திரும்பாதவர்களை, அவர் தெரிந்து கொள்ளாதவர்களை அவருடைய இருதய கடினத்துக்கு விட்டுடுறார். ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்தால் தான் அந்த இருதயம் உடையும், இருதயம் கிரியை செய்யும். ஆவியானவர் கிரியை செய்யாமல் ஆண்டவர் விட்டுட்டார்னா அவங்க இருதயமானது இன்னும் கொழுத்து இருக்கும்படியாக, அவங்க கொழுத்து போகும்படியாகவே ஆண்டவர் விட்டுடுறன்றதை குறித்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. அருமையானே, தாழ்மை ஒன்று இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்தை நீ மறந்துரு. ஏன்னா தாழ்மை இல்லைன்னா பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் நீதி உள்ளவர். 146வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நீதி உள்ளவர், அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பார்த்தீங்களா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். ஆனால் இருதய கடினமாக இருக்கிறவர்களுக்கு அவர் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறார்.
இது இது நம்ம கேட்கலாம், என்ன ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிறாரே, இவர் ஏன் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துகிறார், ஏன் விதமாக இவர் செய்கிறார்னு கேட்கலாம். நீங்களும் நானும் அவரை கேட்க முடியுங்களா? ஏன் ஆண்டவரை இப்படி செய்கிறீங்கன்ட்டு நம்ம கேட்க முடியாதுங்க. அவரை கேட்கறதற்கு நீங்களும் நானும் யார்? ஆகவே தான் அவங்க இருதயம், நிறைய இடங்களில் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறாருங்க. உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை. என்னுடைய வெளி தோற்றத்தை தேவன் பார்ப்பது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர் இருதயத்தை தான் அவர் பார்க்குறாரு. அதுமாதிரி சில சமயத்தில் நான் சிலரை பார்க்கும் பொழுது அவங்க நல்லாவே தெரியும் இவங்க இருதயம் சரியில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக தெரியும் இவங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது, இவங்க மனம் திரும்பலை அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் ஆண்டவரே அப்படி செய்கிறாருன்னா நீங்களும் நானும் என்ன செய்ய முடியுங்க? இல்லை, ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அவர் நீதி உள்ளவர், அது நீதி செய்கிறவர், அவர் நீதியாய் நடக்கிறவர், நீதியாய் செயல்படுத்துகிறவர். அவருடைய நீதியை குறித்து அவ்விதமாக அங்கு செயல்படுகிறவராக இருக்கிறார். சுவிசேஷத்திற்கு ஏசாயாவில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 5:6 கூட சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தமாய் விளங்குவார். அதனால இப்போ ஆண்டவர் நீதியினால தான் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன், விளங்கிக்க. ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அதாவது உன்னுடைய ஆத்மா செத்துரும், தேவனை விட்டு பிரிஞ்சிரும், அதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நரக ஆக்கினை குறித்து சொன்னார். ஆனால் ஆண்டவர் ஒருவேளை மனுஷனை போல இருந்தால் நான் அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ வேண்டான்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறதுனால அவர் இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. எல்லாருமே நரகத்துக்கு பாத்திரவான்கள் தான். ஆனால் அதில் ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு அவர் ரட்சிக்கிறார். அவளை கேட்கலாம், ஏன் அவர் அநீதி செய்யலை, இரக்கத்தை ஒரு சிலர் காண்பிக்கிறார். அது எனக்கு உரிய சுதந்திரம். இவ்வளோ 100 பேர் பட்டினியாக கிடக்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் எல்லாத்துக்கும் கொடுக்கலன்னா ஒரு 10 பேருக்கு பசி ஆத்துறேன்னா அது என்னுடைய சுதந்திரம். நான் அப்படி செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. ஏன் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கல, இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்? அது என்னுடைய சுதந்திரம் இல்லை. இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவரை என் ரட்சிக்கலான்னு கேட்க முடியாது. நம்ம தெரியும் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 1,50,000 பேர் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. இல்லை எத்தனை பேர் மோட்சத்துக்கு போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சிலர் தான், ரொம்ப சிலர் தான். நமக்கே தெரியுது, உலகம் முழுதும் பார்க்கும் பொழுது அநேகர் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவர்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஒருவேளை ஆண்டவருக்கு பயந்தவர்கள், தாழ்மையிலவர்கள், அவருடைய கிருபை அண்டிக் கொள்கிறவர்கள், அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. அப்போ 1,50,000 பேரில் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு பார்த்தா கூட ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு சில நாட்களில் அந்த 1,50,000 யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்களான்னு கூட சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ சேலத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் சொல்ல முடியும்? பல லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க தான். ஆகவே தேவன் எல்லாரும் பாவம், ஆதாம் மூலமாக எல்லாமே பாவம் செஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் நரகத்துக்கு தான் பாத்திரவானங்கள். அப்போ ஆண்டவர் ஒரு சிலரை மீட்க வேண்டும் என்று திட்டமிட்டார். இவங்களையெல்லாம் நான் மீட்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அவர் கடவுள் தானே, அவர் என்ன சரி இவங்களெல்லாம் நான் ரட்சித்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை.
அது சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது? அந்த நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் செயல்பட்டது தான் ரட்சிப்பின் காரியம். ஒரு நீதிபதி இருந்தார். அவருடைய பையன் மிக கொடியவன். பெரிய ஒரு தண்டனையை அவன் தாமே உட்படுத்தப்பட்டான். அவன் பெரிய ஒரு குற்றம் செஞ்சான். அதே நீதிபதிக்கு முன்னாக அவன் குற்றவாளியை நின்னப்போ, ஒரு நீதிபதியாக இருந்தனால் அவனுக்குரிய அந்த தண்டனையை செலுது. அது பல லட்சம் பல கோடி ரூபாய் பணத்தை செலவிட கட்டணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? ஒரு தகப்பனாக இந்த நீதிபதியினுடைய எடுத்துட்டு ஒரு ஆஸ் அ ஃபாதர் அவர் சம்பாதித்திருந்த எல்லா பணத்தையும் அவனை விடுவிக்கும்படியாக கட்டி தீர்த்து அவனை விடுவித்தார். ஆனால் நீதிபதி அவர் சொன்னார், இவன் செய்த அந்த தண்டனைக்கு இவ்வளோ கோடி ரூபாய் கட்டணும், இதுதான் நியாயம். நியாயத்தில் அவர் எதுவும் மாறல. நியாயத்தை தான் அந்த இடத்துல அவர் எதுவுமே அந்த பிரகடன ஜட்ஜ்மெண்ட். ஆனால் என்ன பண்ணார்? அவர் செய்தார். ஆகவே பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் மூவரும் ஒரே கடவுள் தான மூன்று முறையில் செயல்படுகிற மூன்று நபர். பிதாவானவர் திட்டமிட்டார், இதில் ஒரு கூட்ட மக்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் வேதம் உலகம் உண்டாக்கும் பாய் தெரிந்து கொண்ட ஜனம்னு வேதத்தினை சொல்லுது. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டவர்களுக்காக நான் அவருடைய தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய அந்த நரக ஆக்கினையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே தான் இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராய் வந்து அவர் இந்த உலகத்தில் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நேசிக்கப்படலை. கடைசியில் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டு தான் யார் தெரிந்து கொண்ட மகன்களுக்கோ அவளுக்காக அவர் இந்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவளை விடுதலையாக்கினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை செம்மையாய் உண்டாக்கினார். ஆனால் அவர் பாவம் செய்த பொழுது ஆண்டவரை தண்டனைக்கு உரிலே ஆனார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்போ அந்த தண்டனையை எனக்கு பதிலாக அவர் எடுத்துக்கொண்டார். அதான் வேதம் சொல்லுது, என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53 என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவே இயேசுவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நான் நல்லவனாக இருக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் பரவாயில்ல, நான் ரொம்ப மோசம் இல்லை, ஆகவே பரலோகம் போயிடும். இல்லை, நீயும் நானும் பரலோகம் போகணுன்னா ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த கல்வாரி தான். நான் ஒவ்வொரு நாளும் கல்வாரியை நோக்கி பார்க்குறேன். ஏன்? எனக்கு அது இருக்கிற நம்பிக்கை ஒன்று தான். என்னுடையக்காக அவர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவக்கூடிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆகிய பரலோகத்துக்கு போகும் பொழுது யார் யாருடைய பாவங்கள் நீக்கப்பட்டதோ, யார் யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அந்த அறிவை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாங்க? அதுவும் ஆண்டவர் தான் கொடுக்குறார். ஒரு சில சுயநீதி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப மோசம் இல்லை, நல்லவன் அப்படின்னு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், அங்கே போனோன்னே உன்னுடைய சுயநீதியினால் நான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னார். அவருடைய நீதி. ஆகவே தான் வேதனை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் அவர் என் பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல, எனக்காக அவர் இந்த உலகத்தில் நீதியாய் வாழ்ந்தார், நியாயப்பிரமாணத்தை முழுதுமாக நிறைவேற்றினார். அந்த நீதியைத்தான் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமாக உடுத்துகிறார். அந்த வஸ்திரம்தான் நீதியின் சால்வை என்று சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் அலங்கரிக்கிறார். அங்கே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பாவங்களை அவன் அறிக்கை செய்து ஒப்புரவாகி ஆண்டவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறேன், வாழ்கிறான். இப்போ நான் இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு நான் பாவமே செய்ய மாட்டேனா? நிச்சயமா. அப்போ என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரி தான். நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுவர்கள் கல்வாரியை பற்றி தெரியாது.
இயேசுவின் ரத்தத்தை பற்றி தெரியாது. நான் கூட ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் ரொம்ப நாளாகவே தெரியாது. ரொம்ப நாள் கழித்து தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனமே எனக்கு தெரியும். அப்போ அப்போ இந்த வசனமே நமக்கு தெரியலையே எவ்வளோ நல்லா. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்குறார். எல்லாரும் சத்தியத்தை கேட்குறாங்க, எல்லாரும் மனம் திரும்புறது இல்லைல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்லைல்ல. இப்போ யாரை ரட்சிக்க முடியாது திட்டமிடுகிறாரோ அவளுக்கு அந்த விசுவாசத்தையும் கொடுத்து, அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. ரட்சிப்பை குறித்து சொல்லுகிற வேளையில் அங்கே எபேசியர் நிருபத்தில் நான் முடிக்கிறதுக்கு முன்னால் இதை பார்க்கணும். எபேசியர் எழுதின நிருபத்தில் அங்கே இந்த இடத்துல பவுல் தெளிவாக சொல்கிறார், ரட்சிப்புங்கிறது யாருமே மேன்மை பாராட்ட முடியாது. ஒருவேளை நான் இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போனேன், நல்ல கிறிஸ்தவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், என்னில் நல்ல நெருக்கடிகள் இல்லை. ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது இந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த காரியத்தை சொல்கிறாரு. ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். பாருங்கள், என்ன ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. 2வது அதிகாரத்தில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இதை செய்து முடிச்சிட்டார். சிலுவையில் மரித்து நீதியை சம்பாதித்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். தம்முடைய மக்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக அவர் பிதாவினிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். அப்போ இப்படி எனக்கு இயேசு செஞ்சிட்டார், முடிச்சிட்டார், எல்லாம் செஞ்சிட்டார். அப்போ எனக்குள்ளே இப்படி இது பலிதமாகும். இப்போது டாக்டர் ஊசியெல்லாம் எடுத்துட்டார், மாத்தெல்லாம் எடுத்துட்டார். ஆனால் எனக்கு சிகிச்சை தெரியும். அவர் அதை எனக்குள்ளே போடணும், செலுத்தணும், மாத்திரை செலுத்தணும், ஊசியை செலுத்தணும். அப்போ தான் நான் சுகமாக. அது எப்படி நடக்கிறது? அதுதான் பரிசுத்த ஆவியான இன்றைக்கு செய்கிறார். உன்னுடைய ஆத்மா சாகவே சாகுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆத்மா மரித்து போனதாக இருக்கிறது. ஆத்மா மரித்து போனதுன்னா என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம கண் இருக்குது, காது இருக்குது, பார்க்குறோம், வர்றோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா மரித்து போனதுனால ஆத்மாவாக இருக்கிற கடவுளை பற்றி அவனுக்கு தெரியாது. இந்த ஆத்மா என்பது அவனுக்குள்ளே இருக்கிறதே தெரியாது. இந்த ஆத்மா அவனுடைய மீட்பை பற்றி தெரியாது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகவே அவன் இந்த உலகத்துக்காக வாழுகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக அந்த உயிரை கொடுக்கும் பொழுது, இழந்து போன அவர் இந்த மண்ணை எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவான். அப்போது ரட்சிப்புங்கிறது அதுதான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளா அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். இந்த ஊதும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஆத்மாவாக இருக்கிற கடவுளை அவன் பார்க்குறான். பரிசுத்தராக இருக்கிறார். அது எங்கே கண்ணு? இந்த கண்ணிலேயே இல்லை, ஆவிக்குரிய கண்களினால். ஆகவே தான் நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு பாவி. எல்லாருமே மனம் திரும்பலை. அப்போ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். பாவியாக மேல் கிருபையாயிரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய நீதியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ இந்த சபையில் கூட இருக்குது, எல்லாருமே மனம் திரும்பினவங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் மனம் திரும்பினாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையின் மூலமாக அது தெரியும். ஆனால் யாருடைய இருதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அவங்க நிச்சயமாக மனம் திரும்புவார்கள். மற்றவர்கள் இருதயத்தை கடினப்படுத்திடுவார் ஆண்டவர். அதாவது கடினப்பட விட்டுருவார். அவர் அந்த கிரியை செய்ய மாட்டார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆத்ம மரணத்தோடே அவர்கள் மரித்து கடைசியில் நரகத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவளுக்கு நம்பிக்கை எதுவுமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரட்சிக்கப்படுகிற ஒரு சிலர் தான் ஆண்டவர். ஆனால் அந்த ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒன்று தாழ்மை இருக்கும், உண்மை இருக்கும், ஆண்டவரை தாழ்மையாய் பின்பற்றுகிற குணம் இருக்கும். மற்ற வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் என்ன தான் சத்தியத்தை சொன்னாலும், இப்போ இந்த சர்ச்சை நீங்கள் எடுத்துக்கங்க, எத்தனை பேர் நீங்கள் மணந்திருக்கவான்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவருடைய அந்த கிருபை உணர்ந்து தாழ்த்தலாக இருக்காங்க? சொல்ல முடியாது. உண்மை அதை தான். இங்கே மட்டுமில்லை, எல்லா நிலைகளிலும் எல்லா சபைகளும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம்.
அப்போ ஆவியானவர் யாரை உயிர்ப்பிக்கிறாரோ அவர்களுக்குள்ளாக ஜீவன் வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது ஐயோ எவ்வளோ பரிசுத்தமானவர், நீதியானவர், நானோ பாவியாக இருக்கிறனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அதனால தான் அந்த எபேசியருக்கு நிருபத்தில் நான் முடிக்க பாருங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இது 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அந்த விசுவாசம் கூட உனக்கு ஆண்டவர் கொடுத்தாதான் நீ விசுவாசத்தில் நீயா விசுவாசத்தை உற்பத்தி பண்ணிக்கப்பட. நான் தான் ஒரு பாவியாக இருக்கிறனே, பாவத்தன்மை உள்ளவனாக, எனக்குள்ளே எப்படி அந்த விசுவாசம் வர முடியும்? ஒரு சாக்கடையிலேருந்து நல்ல குடிக்கிற தண்ணி நீங்கள் எடுக்க முடியாதே. அப்போ நானே பாவியாக இருக்கிறேன், எனக்குள்ளே எப்படி அந்த விசுவாசம் வரும்? அப்போ அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் பார்க்குறான். அப்போ அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய கிஃப்ட். ஆண்டவராக பார்த்து செய்கிற ஒரு காரியம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. அடுத்த வசனம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அவன் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற நற்கிரியைகள் தாழ்மை, ஆண்டவருக்கு உண்மை, ஆண்டவருக்கு பிரியமானது. ஆனால் செய்தால் கூட அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அல்ல. பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாரும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அதிகமாக உழைச்சேன், உண்மைதான். பவுல் அடியார் எல்லாத்துக்குமே அதிகமாக பிரயாசப்பட்டவர் தான். ஆனால் நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது. நான் இல்லைப்பா, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தார்ல, அதனால தான். ஆகவே அதில் அவனை மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அதுதான் நற்கிரி. அதனால ரட்சிப்பு மிக மேன்மைக்குரியது. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது மிக உன்னதமானது. ஆனால் ஒவ்வொருவரும் அதை வாஞ்சிக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த தருணத்தை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரிச்சுமல் நீங்கள் எல்லாரும் இடத்துல பாருங்கள்னு அழைக்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்பட மனதாக இருக்கிறான்னு கூட வேதம் சொல்லுது. அப்போ என்னன்னா, உனக்கு தருணம் கொடுக்கப்படாமல் இல்லை, உனக்கும் அந்த தருணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அண்டி தாழ்மையாய் பற்றி கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவார். ஒரு தகப்பனாக உன்னை ஆண்டவர், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக எவ்வளோ நேசிக்கிறல்ல. ஜெபிக்கும் பொழுது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா, இவ்வளோ ஒரு தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவரில் நம்ம பார்க்குறோம். ஜெபிக்கும் பொழுது அவரிடத்தில் நம்பிக்கையோடு போக முடிகிறது, உரிமையாய் போக முடியுது. தாழ்மையாய் போகிறவர்கள் ஒரு நாளும் வெறுமையாய் வரமாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பெருமை பயங்கரமானதுங்க. சொல்லப்போனால் ஒரு மனிதன் மனம் திரும்பாததற்கு காரணமே பெருமை தான். ஏன்னு கேட்குறீங்களா? அவன் ஒரு பாவின்னு உணர்ந்தா, அந்த பாவின்ற உணர்வு எதன் மூலமாக வரும்? தாழ்மையின் மூலமாக தான் வரும். ஒருவன் தாழ்மை இருக்கும் பொழுது அவன் பாவி என்ற உணர்வு வரும். தாழ்மை இல்லாத பொழுது அவன் தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்கிறான். நான் அவ்வளோ மோசம் இல்லை, நான் பரவாயில்லை, அவங்கள போல இல்லை. அருமையானே, ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. அதான் சிலுவையை நோக்கிப்பார். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை சிலுவை தான். நான் நல்ல கிறிஸ்தவன். நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் நல்ல கிறிஸ்தவன், நான் பரவாயில்ல, ரொம்ப மோசம் இல்லை. அவங்க ஒரு நாளும் தன்னை தாழ்த்தினதே கிடையாது. சிலுவை அண்டை வந்து அவங்கள தாழ்த்தினதே கிடையாது. பாவியாக எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாள் தாழ்த்துறதில்ல. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் வாழ்நாள் முழுவதுமே தாழ்த்தி கொண்டு தான் இருப்பான். அவனில் என்றைக்கு அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அன்றையிலிருந்து அவன் இவ்வளோ பெரிய தேவன். இவர் நம்ம பார்த்தோம் அவருடைய குணங்கள். இவ்வளோ பெரிய தேவனாயிற்றே இவர். அவருக்கு முன்னால் நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் இல்லை, எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, உணர்வில்லை. ஆகவே அந்த ஆயக்காரனை போல இந்த வேதத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், தாழ்மையான பாத்திரங்களை ஆண்டவரே சொன்னார்,
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சிட்டீர் ஆண்டவரே, பாலகருக்குமே வெளிப்படு. ஆண்டவராக ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தணும். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தலை, நீ உன்னை தாழ்த்தாமல் இருந்தால் உன்னுடைய ஆத்மா மோட்ச ராஜ்யத்துக்கு போகிற நம்பிக்கை இருக்காது. அதனாலே உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இது கிருபையின் காலம், இது கடைசி காலம்தான். அநேகர் முனியா தாழ்வு தருகிற பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. இன்றைக்கு விசுவாசிகள் ரிஃபார்ம் சர்ச்சஸ்லேயே கூட உண்மையாய் தாழ்மையர்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வம். அநேக போதர்கள் கூட ரசிக்கப்பட்டிருக்காங்களான்னு கூட எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. வெறும் எனக்கு ஏன்னா இந்த ரிஃபார்ம் சத்தியம் தெரிஞ்சதுனால ரசிக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் கனிகள். ஆக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கு அவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் இன்றைக்கு இருக்கிறார். அந்த விசுவாசிக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். அதான் சொல்ல, நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள். அவர் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு தான் சொன்னார், உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருப்பார். வாசம் பண்ணது மாத்திரமல்ல, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் அருமையாக வழி நடத்துவார். நீங்களே பார்க்கலாம். மாத்திரமல்ல, இந்த ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிவரும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் நான் மட்டும் பெருமையாக இருக்கிறேன்னா அது சத்தியத்துக்கு புறம்பான காரியம், அது பொய். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உனக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கும். ஆவியின் கனிகள் இருக்குது. அந்த பொறுமை, நீதிய, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம். பார்த்தீங்களா? ஆவியின் கனி விசுவாசம். நீ ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நீ அதை கையாளுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன் எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்? ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அனுமதிச்சிருக்கார். தோல்வியாக தான் இருக்கும். சமீபத்தில் அது மாதிரி ஒரு சூழ்நிலை நான் சந்தித்த பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார். தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உலக மனிதனாக இருந்தால் சோர்ந்து போவாங்க. ஆனால் அது ஆண்டவர் எனக்கு தெரியல, எனக்கு ஏன் இதை அனுமதித்தீர் எனக்கு புரியல. ஒன்று தெரியும், இதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான். தேவனுடைய நண்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. ஆலை எரிஞ்சு போச்சு. ஏன்? ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லை, அம்மையாலே தாழ்மையை நம்ம படிச்சுக்குவோம். தாழ்மை தான் ஒரே ஒரு நம்பி. தாழ்மை இருந்தால் பரலோகத்துக்கு ஒரே ஒரு வழி, ரட்சிப்பின் தாழ்மை. எல்லாம் தாழ்மை இல்லை, மாயமான தாழ்மை. இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது. பைபிள் சொல்லுது மாயமான தாழ்மையில் அப்படின்னு வேதம் சொல்லுது கொலோசியரில், மெய்யான மனத்தாழ்மை. அது ஆண்டவர் தான் கொடுக்கணும். நம்ம ஆண்டவரை தாழ்த்தணும். கர்த்தாவே என் பேரில் இரக்கமாயிரும். நான் அதாவது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த கல்வாரி தான். எனக்காக சிலுவையில் என் பாவங்களை சுமந்தீர், என் பாவத்தை எல்லாம் கழுவக்கூடிய இயேசுவின் ரத்தம். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால் என்னை அலங்கரிக்கிறது. அந்த தெய்வீக குணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், தெய்வீக விசுவாசத்தை கொடுக்கிறார், தன்மைகளை கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆகவே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒரு வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சத்தியங்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் மற்ற காரியங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மெய்யாலுமே உம்மோடு ஒப்புரவாகவில்லை. ஆண்டவரே, பவுல் சொல்கிறார், ஒப்புரவாகுதல் ஊழியம் என்று சொல்கிறேன். ஆமாண்டவரே, ஒரு பாவியை நீதிமானாக்குகிற என்ன அவனுடைய அனைத்து தண்டனைகளையும் அவர் நீர் நீதியானவராக இருக்கிறதுனால பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொன்னீர். அந்த ஆத்ம மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆதாம் ஏவாள் அந்த ஆத்ம மரணத்தை அவர்கள் சந்தித்ததுனால ஆண்டவரை விட்டு துண்டிக்கப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவரே, சிலுவையில் நீர் துண்டிக்கப்பட்டீர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கதர்நீர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா என்னுடைய ஸ்தானத்தில் நீர் மரித்ததுனால நீர் துண்டிக்கப்பட்டீர். ஆமாண்டவரே, ஆவியில் மரித்து போன ஒரு மனிதன் துண்டிக்கப்பட்டவன், நான் துண்டிக்கப்பட்டவன். அந்த துண்டித்தில் இயேசு அவர் அனுபவித்தார். என் தேவனே என்னை கைவிட்டீர். ஆமாண்டவரே, சிலுவையை தவிர பிறர் நம்பிக்கை இல்லை, தாழ்மையை தவிர பிறர் மீட்பின் வழி இல்லை. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக என்னுடைய பெருமை,
எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அது ஒரு மதியனத்திலும் மதியனம். நான் அழிந்து போவதற்கே அழிய அது ஒரு நாளும் உதவி செய்ய மன்னியும் ஆண்டவரே. ஐயோ, ஒரு இருதயத்தை கடினப்படுத்துவீரானால் அது இருதயம் தாழ்மையை ஒரு நாளும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாது. தாழ்மைக்கும் கிருபைக்கும் சம்பந்தமில்லை. ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.